நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கூலிங் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து இதுல கிடையாது. இப்பலாம் லீக்கேஜ் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூலிங் இறங்கியிருக்கு. இப்ப லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்வில பார்த்தீங்க அப்படின்னா, டெஃப்ளான் டேப்ன்றதை அடிக்கல. இதை அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லீக்கேஜ்ன்றது வந்திருக்காது. கஸ்டமரை பொறுத்தவரை எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா, இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும். திருப்பி மறுபடியும் இந்த லீக்கேஜ்ன்றது வராது. அவங்க நல்லா ப்ராப்பரா பண்ணி நினைக்கிற டெக்னீஷியன் வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களே பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்க பண்ணல அப்படின்னா கஸ்டமர் ஆகி நீங்க பக்கத்துல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லீக்கேஜ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கண்ணால நீங்க வந்து பாருங்க. இருந்துச்சு அந்த லீக்கேஜ் எந்த இடத்துல இருக்கோ அதை சரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து கேஸ் லீக்கேஜ் வராது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீக்கேஜ் கண்டுபிடிச்சிட்டு அது எங்கவோ அதை சரி பண்ணிட்டு அந்த மாதிரி வேக்கம் மிஷினை வந்து வேக்கம் போட்டு ஏரை வெளியில எடுத்துடணும். அப்படியே நீங்க வந்து சும்மா அப்படியே ஏர் உள்ள இருக்கும் அதோட கேஸ் ஏத்துறாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சரியான ரிசல்ட் வந்து கிடைக்காது. நாளைக்கு வேக்கம் மிஷின் வச்சு வேக்கம் பண்ணி நம்ம மைனஸ்ல இருக்க உள்ள ஏரை ஃபுல்லா வந்து நம்ம எடுத்து வெற்றிடமாக்கி அதுக்கடுத்து கேஸ் ஏத்துனா கேஸ் வந்து பக்கவா வந்து உங்களுக்கு கூலிங் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஆர்வில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஏத்துற என்ஆர்வில வந்து டெப்லானை வந்து கண்டிப்பா வந்து நல்லா வந்து சுத்திட்டு அதுக்கடுத்து வந்து டம்மிய போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்புன்றது இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கை பொறுத்தவரை கம்பெனியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சீல்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து 190 பிரிட்ஜ் எதனால வந்து லீக்கேஜ் வருதுன்னா ஐஸ் எடுக்கணும்னு சொல்லி ஃப்ரீசரை குத்திடுவாங்க. அதை பத்தின வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து 10% வந்து ஏதோ ஒரு பிளாக்கேஜ் ஏதோன்றது ஒரு 10% தான் வரும். அந்த மேடம் ஓபன் பண்ணிட்டு திருப்பி நம்ம அந்த மாதிரி என்ஆர்வியை தான் நம்ம பற்ற வச்சு கேஸ் ஏற்றுவோம். இதுல வந்து ப்ராப்பரா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணலைனாலும் நீங்க இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேஸ் லீக்கேஜ் இருக்காது. இது போல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் உங்க வீட்டு ஏசி பிரிட்ஜ் வாஷிங்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.